ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? சிக்கன் கிரேவி. நம்ம போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா எந்த டேஸ்ட் வருமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். முழுசாக வீடியோ பார்த்திங்கன்னா எப்படி செய்கிறது தெரியும். கூடவே பரோட்டாவும் செஞ்சு இந்த கிரேவி கூட சாப்பிட போகிறோம். முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு அரிசி கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சிடுச்சு. கருவேப்பிலை போட்டுடலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் நீட்டு வகையில் கட் பண்ணி போட்டுடலாம். கட் பண்ண 1/2 கிலோ வெங்காயம் போட்டுடலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் 2 கைப்பிடி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளி போட்டுக்கலாம். நான் மொத்தமாக இதுக்கு ஒரு 1/2 கிலோ தக்காளி எல்லாம் எடுத்திருக்கேன். அதில் 2 தக்காளி மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். எதுக்காக தக்காளி அரைச்சி ஊற்றுறோம்னா திக்னஸ் வரணும் கிரேவின்றதுக்காக இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிருக்கோம். நல்லா கிண்டி விடலாம். இதை நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் நைஸாகி வந்திருக்கு. பார்த்தீங்களா? இந்த சமயத்தில் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி 2.5 கிலோ சிக்கன் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இதில் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் அந்த சிக்கன் நல்லா வெந்து வரும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது இப்படியே கொஞ்ச நேரம் எண்ணெயிலே நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்த சிக்கனில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். அடுத்ததாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. 65 மசாலா ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் முழுசாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணலாம். இந்த சிக்கனில் நல்லா பிடிக்கணும் இந்த மசாலா. அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கிற மசாலா சிக்கனில் நல்லாவே பிடிச்சிருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த சமயத்தில் பெப்பர், சீரகம், சோம்பு இது 3த்தையும் சம அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு முழுசாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். முழுசாக வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நான் எப்படி செய்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. நம்ம போட்டிருக்கிற அந்த மசாலா சிக்கனில் எவ்வளோ சூப்பராக பிடிச்சி வந்திருக்குன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி செஞ்சால் தான் நமக்கு அந்த மாதிரி திக்கான கிரேவி கிடைக்கும். அப்போ அந்த சிக்கன் சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சிக்கனில் எண்ணெய் திரண்டு வந்துட்டு இருக்கிற பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக சிக்கன் வெந்து வந்துட்டு இருக்குன்ட்டு. இந்த சமயத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு கிரேவி எந்த திக்னஸில் வேணுமோ அந்த அளவுக்கு அந்த கெட்டிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணாமல் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுவோம். தண்ணி ஊற்றின உடனே மிக்ஸ் பண்ண வேண்டாம். அது ஒரு கொதி வர்ற வரைக்கும் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஊற்றிருக்க தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது இன்னும் நல்லா கொதி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்படியே நம்ம இப்போ நல்லா ஜோராக கொதி வருது பார்த்தீங்களா? இந்த சமயத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம். நான் முதல்ல ஏன் மிக்ஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னோன்னா நம்ம போட்டுக்கிற மசாலா சிக்கனில் அப்சர்வ் ஆகி வந்துட்டுருக்கோம். நம்ம தண்ணி ஊற்றின உடனே மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த சிக்கனில் இருக்கிற மசாலாலாம் பிரிஞ்சு போயிடும். அதனால தான் மிக்ஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது இப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுன்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்குன்னுட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த சிக்கன் கிரேவி ரெடியாகி வந்திருக்கு. அந்த சிக்கனில் எவ்வளோ சூப்பராக மசாலா பிடிச்சிருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ்க்கு அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இது மேலே இப்போ மல்லித்தலை தூவி விட்டுடலாம். மல்லித்தலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்ததாக நான் பரோட்டா செஞ்சு சாப்பிட போகிறேன். அது எப்படின்னு பார்த்துட்டே வாங்க.
ரொம்பவே அருமையான சிக்கன் கிரேவி, அது கூடவே நம்ம பரோட்டா செஞ்சுருக்கிறோம். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு. நம்ம செஞ்சுருக்கிற அந்த கிரேவி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிடவும் அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருந்தது, நான் தெரிஞ்சுக்கிறேன். கூடவே பரோட்டா செஞ்சுருக்கோம் பாருங்கள், அதுவும் சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்றைக்கி. எல்லாம் நான்வெஜ்ஜி பரோட்டா சரியான வேட்டை இன்றைக்கி எனக்கு. இப்போ நான் பரோட்டா சாப்பிட போகிறேன். அதுக்கு முன்னே நீங்கள் பண்ண வேண்டிய வேலை ஒன்றே ஒன்று இருக்குது. நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ண தெரியும், லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுறவே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் விடை பெறுவது நான் உங்கள் பெங்களூர் தமிழன். பாய்.